ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில பேருக்கு எமோஷ்னலாக இருக்கும். ஸோ தளபதி லாஸ்ட் மூவி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மூவியும் வராது. ஸோ அதனால ஒரு எமோஷ்னலாக வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்பீங்க. ஸோ எப்படி இருக்குன்றது உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ நான் சொல்கிற சின்ன சின்ன கரெக்ஷனை மட்டும் நீங்கள் பண்ண மட்டும் போதும். ஸோ இந்த வீடியோ பண்ணக்கு ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸி தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டிவிட்டுக்குங்க. ஸோ கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹைப்புன்னு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணிவிட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணாக்க பிக்கு தான் நம்ம எடிட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கான ஃப்ராண்ட் பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அது பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. கேர்ளுக்கும் பாய்க்கும் தனித்தனியாக நான் பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிவிட்டேன். சேட் ஜிபிடி பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் பண்ணாக்க நான் மிட்டில் கொடுக்குறேன். ஸோ அது முக்கியமாக பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிக் எடிட் பண்ணும்போது முக்கியமாக தேவைப்படும். ஜஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜும் நெக்ஸ்ட் பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய உங்களுடைய பிக்கு, இல்லை நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ண வேண்டியோ அவங்களுடைய பிக்கை பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண ஃப்ராண்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை மட்டும் நீங்கள் கொடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணாக்க உங்களுக்கு சூப்பராக பண்ணாக்க எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணும்போது அது பண்ணாக்க கொஞ்சம் சரியாக வரலையானாக்க ஸோ அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரீட்ரைன் நீங்கள் கொடுங்க. ஸோ மறுபடியும் கிரியேட் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக தோணுதோ ஸோ அப்போ பண்ணாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் டவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ண பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சமயத்தில் நான் கேர்ளுக்கு பண்ணாக்க நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தாக்க சொல்லுங்கள், அதையும் பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணாக்க நீங்கள் பிக்கை டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேட் ஜிபிடி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடிட் பண்ணுங்க பாருங்கள். அந்த பிக்கை பண்ணாக்க நம்ம பிஎன்ஜி பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சேட் ஜிபிடி எடிட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கை பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் ஸோ அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணாக்க இந்த மாதிரி தான் வரும். மோஸ்ட்லி இப்படி வரும். இல்லை உங்களுக்கு பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி அந்த வக்கானே இருப்பாருங்க. ஸோ அது கீழே ப்ரெஸ்ஸுன்னு கரெக்டாக வந்துடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் மேனுவலாக தான் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பண்ணாக்க நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் பண்ணாக்க மொபைலில் சேவரும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பேஞ்சு பிக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ஃபாண்ட் எப்படி ஹைட் மோஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க சைலண்ட் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணினாக்க ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன் பண்ணி எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல்கிட்ட பண்ணாக்க போய்க்குங்க. 2 ஃபாண்ட்டு தான். ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைடுன்னு மட்டும் நீங்கள் கொடுங்க. அந்த ஃபாண்ட் பண்ண ஹைட் மோஷனில் இன்பர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹைட் மோஷன் அப்போ பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கூட்டுக்கிறேன். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க நான் இன்ஸ்டாவில் செகண்ட் வீடியோ நினைக்கிறேன். ஸோ அதை பாருங்கள் டீட்டெயிலாக. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு இல்லைனாக்க இந்த எட்டிங்கான QR இமேஜும் நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸி தான், ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாக்க நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்எல் ஃபைலும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் மேல் அப்லோட் எஸ்எம்எல் ஃபைல் இருக்கும். நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு டவுன் பண்ண எஸ்எம்எல் ஃபைல் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணே போதும், அது பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி பண்ணி பண்ணாக்க ப்ராஜெக்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு பண்ணாக்க இதில் இப்படி தான் பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட்டு பிக் ஆட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அதுக்கான ஒரு சின்ன மூவ்ஃபிட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ பார்த்துடலாமா? ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல்
பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு மீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு பேக்ரவுண்ட் இப்படி தான் ரிமூவ் ஆச்சு, பட் இருந்தாலும் இதை நான் எப்படி ஃபிக்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நாம் இந்த பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ளே இருப்பாருங்க அது கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்டு. ஓகே, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு இதில் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணுறது இல்லை கீழே கொண்டு வரது இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணுங்க பாருங்கள், அந்த பிஎன்ஜி பிக்கை நான் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு டபுள் லேயர் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா என்னோடய பிக் வந்து பண்ணாக்க சரியாக பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டாக அது ரிமூவ் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள், அதுவே போதும். இது உங்களுக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா இது எப்படி ஃபிக்ஸ் ஆனு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த மேலுக்கு லேயர் நம்ம செலக்ட் போயிட்டு இந்த கலெக்ஷன்ற கூட்டு ஸ்டாங்கில் போயிட்டேன். இப்போ நீங்கள் பிஎன்ஜி பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், அந்த பிக்குடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஒரிஜினல் பிக்கு சார்ஜபிள் எடிட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் அனி கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி ஆட் ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் மேல் சர்ச் ஐக்கன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் WIPன்னு வந்து பண்ண கொடுங்க வெப். ஓகே, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டசெட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஆங்கிள் இருக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க 90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மேல் நீங்கள் மூவ் பண்ண ஸ்டார்டிங் இருக்கா அது அப்படி நீங்கள் கம்மி பண்ணினாக்கா மேலேருந்து கட் ஆகிருது உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஃப்ரேம் இருக்கா ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி கரெக்டாக நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு பிஎன்ஜி பிக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆயிடுச்சா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம மூவ் ஃபேட்டு தான் ஆட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கேமரா ஒரு லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது ஆட் ஆயிடுச்சுன்னா சாரி நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி லுக் வந்து பண்ணாக்க கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான எஃபெக்ட் எங்கே இருக்குனாக்கா ப்ரீஷேட்லேயே இருக்குது. அது எங்கே இருக்குனாக்க ஸோ இந்த இடத்துல ஒரு லேயர் இருப்பாருங்க நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்லேயே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கேமரா லேயர் நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ்ட் லேயருக்கு நேர் உயரமாக இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும், அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மேலே டீல்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும்னு பண்ணாக்க நம்ம டீல் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மூவ் ஃபெட்டு வந்து பண்ணாக்க நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஆனாச்சா இப்போ மூவ் ஃபெட் வந்து பண்ணால் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிக்கு கரெக்டாக ஆட் ஆயிருக்கான்னு வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கோங்க, ஒரு டைமுக்கு 2 டைமு. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் ஆட் ஆகிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேலுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து டப்ளியூ வந்து பண்ணாக்க நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம எடிட் பண்ணுங்க பாருங்கள் பிக்கு பிஎன்ஜி பிக்கு. ஸோ அதை அப்படியே சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரிலிக்ஸ் எல்லாம் இருக்கா ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக பேக்ரவுண்டு பிக்குக்கு மேலே. ஸோ அதே மாதிரி நான் மேலுக்கிறதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வீடியோ ரெடி. ஸோ ஃபைனலி மேலே சோப் பட்டனை கிளிக் போயிட்டு கீழே சோப் பண்ணாக்க எக்ஸ்பர்ட்டாக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான். ஸோ அந்த பிஎன்ஜி பிக்கு மட்டும் கரெக்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆச்சுனாக்க ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லைனாக்கா நான் சொன்ன இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எமோஷ்னலாக நல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கனாக்கா மறக்காமல் இன்ஸ்டாலும் என்னை டேக் பண்ணி விடுங்க.